இது திருவண்ணாமலையில சித்தர்கள் அப்படின்றவங்க நெறைய இருக்காங்க. ஸோ 1, 2 கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தவங்களும் சரி, இங்க நெறைய அற்புதங்கள் பண்ணவங்களும் சரி, நெறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில இந்த சித்தர பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மூக்குப்பொடி போட்டுட்டே இருப்பாரு. ஸோ, அதனால இவருடைய பேர் வந்து மூக்குப்பொடி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில கிரிவல ரோட்ல இருக்க மக்களால இவருக்கு வந்து வைக்கப்பட்ட பெயர் இது. ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, ஆளே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாரி வயசான தோற்றத்திலயும், ரொம்ப அழுக்க நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு கையில ஒரு கொம்பு ஒண்ணு வச்சுட்டு, டெய்லியும் கிரிவலம் வந்துட்டு இருந்தாரு. ஆரம்பத்தில இவர் எல்லாமே ஏதோ சாமியாரு, ஏதோ வராரு, ஏதோ வயசானவர் போல அப்படின்ற மாரி நெனச்சாங்க. நாளுக்கு நாள் இவருடைய மகிமைகள் வெளிய தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம், இன்னைக்கு இவருக்குன்னு தனியா ஆசிரமம் இருக்கு. இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இவர தரிசிச்சுட்டு போறாங்க. மேக்ஸிமம் இது லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். திருவண்ணாமலைய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் தான் இவர பத்தி தெரியும். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா புதுசா திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய நபர்களும் இவர பத்தி தெரிஞ்சுக்கலாம்.